அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒருவர் தனுசு லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க தனுசு லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்தவரது வாழ்க்கை துணை, அதாவது கணவன் அல்லது மனைவி, அந்த வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார். அடிக்கடி தன்னுடைய மனோநிலை மாறுபடுபவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார். மேலும் இயல்பாகவே அவரிடம் பொறாமை குணம் கொண்டவராக இருப்பார். மேலும் அழகானவராகவும் இருப்பார். இந்த பண்புகளோடு அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, அந்த 7ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் என்பதனாலே, 7க்குடையவன் புதன் என்பதனாலே, இவ்வாறு இருக்க பிறந்த அந்த ஜாதகரது வாழ்க்கை துணை மேலே சொன்ன இந்த பண்புகளோடு புத்திசாலியாக இருப்பார், சமயோசிதம் தெரிந்தவராக இருப்பார், இடம் பொருள் ஏவல் அறிந்து எதையும் பேசக்கூடிய, செய்யக்கூடிய, செயல்படக்கூடியவராக இருப்பார். கல்வியில் சிறப்பு அவரிடம் உண்டு, சிறந்த கல்வி பயின்றவராக இருப்பார், பேச்சு திறன் மிக்கவராக இருப்பார், பல மொழி திறன் கொண்டவராக இருப்பார், சோதிட அறிவும் அவருக்கு இருக்கும் என்பதாகும். அதுபோல ஒருவர் மகரம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே கடகத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு இருக்க பிறந்திருந்தால், அப்படி மகரம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் பிறந்தவரது வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார். அடிக்கடி தன்னுடைய மனோநிலை மாறுபடுபவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார். இயல்பாகவே அவரிடம் பொறாமை குணம் இருக்கும். மேலும் அவர் அழகானவராக இருப்பார். இப்படி மகரம் லக்னத்திலும் கடக ராசியிலும் பிறந்தவரது வாழ்க்கை துணை. அந்த 7ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரன், அந்த வீட்டிற்கு அதிபதியே சந்திரன், சந்திரன் கடகத்தில் இருக்க அவர் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருப்பதனாலே, 7க்குடையவன் சந்திரன் என்பதனாலே, இப்படி பிறந்தவருடைய வாழ்க்கை துணை அன்பு அவரிடம் இருக்கும், கருணை மிக்கவராக இருப்பார், சாந்தமான குணம் அவருக்கு இருக்கும், எதிலும் பொறுமையாக சகித்து போகக்கூடியவராக இருப்பார், இரக்கம் கொண்டவராக இருப்பார், பிறருக்கு உதவி செய்வதிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய அன்பு, கருணை, சாந்தம், பொறுமை, இரக்கம் ஆகியவை அவரிடம் இருக்கும். இவ்வாறு மகரம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் பிறந்தவருடைய வாழ்க்கை துணை என்பதாகும். அதுபோல ஒருவர் கும்பம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்தவருக்கு அவருடைய வாழ்க்கை துணை, அதாவது ஜாதகர் ஆணாக இருந்தால் மனைவி, ஜாதகர் பெண்ணாக இருந்தால் கணவன், அவருடைய வாழ்க்கை துணை, இவ்வாறு இருக்க பிறந்த ஜாதகரது வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார், மென்மையானவராக இருப்பார், நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார், அடிக்கடி தன் மனோநிலை மாறுபடுவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம்
கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார். இயல்பாகவே அவரிடம் பொறாமை குணம் இருக்கும். மேலும் அவர் அழகானவராகவும் இருப்பார். அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் என்பதனாலே மேலே சொன்ன இந்த பண்புகளோடு அந்த சூரியன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த 7ஆம் வீடு 7க்குடையவன் சூரியன் என்பதனாலே இந்த ஜாதகரது வாழ்க்கை துணை அரச குணம் கொண்டவராக இருப்பார். கர்வம் படைத்தவராக இருப்பார். அது எதிலும் எங்கும் எப்போதும் யாரிடமும் அதிகாரம் செலுத்துபவராக இருப்பார். அடங்காமை பண்பு அவரிடம் இருக்கும். உயர்ந்த அந்தஸ்தான குடும்பத்தில் பிறந்தவராகவும் இருப்பார். அவரிடம் பரோபகாரம் உண்டு. எல்லா உயிரினங்களும் சிறப்பாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம், அந்த பரோபகாரம் அவரிடம் உண்டு என்பதாகும். அதுபோல ஒருவர் மீனம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே கன்னியிலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு மீனம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்தவர்கள் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே சந்திரனுக்கு பிறந்தவருடைய வாழ்க்கை துணை உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பார். மென்மையானவராக இருப்பார். நிலையில்லாத தன்மை கொண்டவராக இருப்பார். அடிக்கடி தன் மனோநிலை மாறுபடுவராக இருப்பார். தன் வாழ்க்கை துணையிடம் கீழ்ப்படிந்து நடப்பவராக இருப்பார். இயல்பாகவே அவர் பொறாமை குணம் கொண்டவராகவும் இருப்பார். மேலும் அவர் அழகானவராகவும் இருப்பார். அதே சமயத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய அந்த கன்னி என்ற அந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பதனாலே, 7க்குடையவன் புதன் என்பதனாலே இப்படி அமைந்த ஜாதகரது வாழ்க்கை துணை மேலே சொன்ன இந்த பண்புகளோடு புத்திசாலியாக இருப்பார். சமயோசிதம் தெரிந்தவராக இருப்பார். இடம் பொருள் ஏவல் அறிந்து எதையும் பேசக்கூடிய செயல்படக்கூடியவராக இருப்பார். கல்வி சிறப்பு அவரிடம் உண்டு. சிறப்பான உயர்தரமான கல்வி கற்றவராக இருப்பார். பேச்சு திறன் அவருக்கு இருக்கும். பல்மொழி திறன் அவரிடம் இருக்கும். பல மொழிகள் கற்றிருப்பார். தாய்மொழி தவிர வேறு பல மொழிகளும் அவர் பலவாறாக கற்றிருப்பார். மேலும் அவருக்கு சோதிட அறிவும் இருக்கும். சோதிடத்திலே நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார். மீனம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்தவரது வாழ்க்கை துணை. இவ்வாறாக தனுசு லக்னம், மகரம் லக்னம், கும்பம் லக்னம் மற்றும் மீனம் லக்னத்திலும் அந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்தவருக்கும் தனுசு லக்னத்திலும் மிதுன ராசியிலும், மகரம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும், கும்பம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும், மீனம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்தவரது ஜாதகத்து அந்த பிறந்தவருடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவராக இருப்பார், எப்படி பண்புகள் கொண்டவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான கருத்தினை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.